السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிமுறைகளிலே சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை என்றும், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கும் செயல்கள் ஒவ்வொன்று பித்அத் என்றும், ஒவ்வொரு பித்அத்தும் நம்மை நரகத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்றும் என்னையும் உங்களையும் எச்சரித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மரணம் தரும் படிப்பினை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைய இறைவனுக்கு அடிப்பணிஞ்ச ஒரு சீரான வாழ்க்கையா வாழ குர்ஆன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகவும் நமக்கு பல படிப்பினைகளை வழங்கியிருக்கான். அதே போல இந்த உலக வாழ்க்கையும் நாம புறக்கணிக்க கூடாது. அதே நேரத்துல உலக ஆசைகள்லையும் நம்ம மூழ்கிடக்கூடாது. நடுநிலையா நம்மளோட வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய உபதேசம் தான் அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மரணங்கள். இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கு. அதுல முதன்மையானது மரணத்தை பத்தி ஒருத்தர் நினைக்கிறது தான். தனது இறுதி நேரத்தை பத்தி ஒருத்தர் சிந்திக்கிறது தான். மரணம் தரக்கூடிய படிப்பினையை விட ஒரு சிறந்த படிப்பினை இந்த உலகத்துல கிடையாது. தாயோட கருவறையில இருக்கும் பொழுதே நம்மளோட மரண நேரம் நிர்ணயிக்கப்படுது. அல்லாஹ் ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது தாயோட கருவறையில 40 நாள் நுத்துஃபாவா, அதாவது இந்திரிய துளியா படைக்கிறான். அடுத்த 40 நாட்கள் அலக்காவா, இரத்த கட்டியா அது இருக்கு. அதுக்கு அடுத்த 40 நாட்கள் முதுகாவா, அதாவது சதை துண்டா அது இருக்கு. இந்த வளர்ச்சியில மனிதனுக்கு உயிர் இருக்காது. அவன் வெறும் ஒரு பொருளாதான் இருப்பான். இந்த 120 நாளைக்கு அப்புறம் அல்லாஹ் ஒரு மலக்க அந்த சதை கட்டிக்கிட்ட அனுப்பி வைப்பான், ரூஹ ஊதுமாறு கட்டளையிட்டு. அதன் பிறகுதான் அந்த சதைப்பிண்டத்துக்கு உயிர் வரும், மனுஷன்கிற அந்தஸ்து அடைவான். அதன் பிறகு மலக்கு ஒரு 4 விஷயங்களை எழுதுமாறு கட்டளையிடுவான் அந்த மலக்குக்கு. முதல் விஷயம் என்னன்னா ரிஸ்க். இந்த உலக வாழ்க்கையில அந்த மனுஷன் என்னென்ன வாழ்வாதாரத்தை அடைய போறான் அப்படிங்கிறது எழுதப்படும். 2வது அவனுடைய அமல், அவனோட சொல் சார்ந்த, செயல் சார்ந்த, எண்ணங்கள் சார்ந்த எல்லா அமல்களும் அதுல எழுதப்படும். 3வது அவனோட அஜல், அதாவது அவனுடைய ஆயுட்காலம், பிறப்புல இருந்து இறப்பு வரை அவன் எவ்வளவு காலம் வாழ போறாங்கிறது நிர்ணயிக்கப்பட்டும், விதியில எழுதப்பட்டும். 4வது ஷக்கியுன் அவ் சயீதுன், அதாவது அவன் பாக்கியசாலியா அல்லது துர்பாக்கியசாலியாங்கிறது எழுதப்பட்டும். அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட மரண நேரம் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. அத்தகைய மரணத்தை தான் இப்ப மனிதன் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஹயாத்து துன்யா இல்லா லைபு வலஹ். இந்த உலக வாழ்க்கை மனிதர்களை மயக்கக்கூடிய விளையாட்டு கேளிக்கையும் தவிர வேறு இல்லைன்னு தெரிஞ்சும் உலகம்னு உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறான். மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல, நல்ல அமல்கள் செய்யறதுல நேரத்தை செலவிடாம இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சேகரிக்கிறதுல நேரத்தை செலவிடுறோம். பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும்னு இப்படி உலக வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களா இருக்கும். உலக ஆசைகள் அப்படியே நம்ம கண்களை மறைச்சு கொண்டிருக்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில்லதாத், அக்ஸிரு திக்ர ஹாதிமில்லதாத்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற அனைத்து உலக இன்பங்களையும் அப்படியே உடைச்சு தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த மரணத்தோட நினைப்பு நமக்கு வந்துடுச்சுன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒரு மனுஷன் மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றான், அதோட மோகத்துல பெருமையில அப்படியே சந்தோஷமா இருக்கான். மரணத்தோட நினைப்பு அவனுக்கு வந்துருச்சுன்னா அவனால அந்த வாழ்க்கையை ரசிக்க முடியுமா? சந்தோஷமா வாழ முடியுமா? மரணம் ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பெரிய பெரிய உரைகள் தராத படிப்பினைகளை இந்த மரணத்தோட சிறிது நேர நினைப்பு நமக்கு தரக்கூடியதா இருக்கு. இந்த மரணத்தை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு நினைவூட்டுறான். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்க எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைஞ்சே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். மிக பலமான கோட்டைகள் மீது நீங்க இருந்தாலும் மரணம் எப்படி உங்களை அடைஞ்சே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அதுக்கு மாற்று கருத்து இருக்கா?
அதுக்கு மறுப்பு யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தரப்பு அதை சரிம்பாங்க, ஒரு தரப்பினர் தவறுமாங்க, ஒரு சிலர் உண்மைன்னு ஏத்துப்பாங்க, ஒரு சிலர் பொய்ன்னு அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி முரண்பாடுடையதா தான் இருக்கும் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தொட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில சந்தேகம் இல்லாம ஒரு விஷயம் இருக்குன்னா அது மரணம் ஒண்ணுதான். ஏன்னா மனுஷன் கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒண்ணா அவன் கண் கூட அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மரணம் இருக்கு. அவனால அதை மறுக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை யாராச்சும் தனக்கோ இல்ல பிறருக்கோ மரணம் வராதுன்னு சொன்னா சொன்னவரே அவர் சொன்ன கருத்துக்கு முரண்பட்டுருவாரு. ஏன்னா அவரே மரணிக்கத்தான் போறாரு. அதுல மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கத்தான் போகுது. அதுல இருந்து யாராலையும் தப்ப முடியாது. இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நிச்சயமா நீங்க எந்த மரணத்தை கண்டு விரண்டோடி செல்றீங்களோ அந்த மரணம் உங்களை சந்திச்சே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். மரணம் இப்ப நம்மள துரத்தி வந்து பிடிக்க போறது கிடையாது. நம்ம போற பாதையில தான் மரணமே இருக்கு. நம்மள சந்திக்க தயாரா இருக்கு. நமக்கு எந்த நேரம்னு தான் தெரியாது. நம்மள எந்த நேரத்திலயும் எந்த சூழ்நிலையிலும் மரணம் சந்திக்கலாம். அந்த மரணம் சந்திக்க வர நபர் ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒரு முதியவரா இருக்கலாம், இல்ல தனக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு சந்தோஷத்துல இருக்க ஒரு கர்ப்பிணியா இருக்கலாம், வருடம் முழுக்க தன்னோட குடும்பத்துக்காக பாடுபட்டுட்டு விடுமுறையில தன்னோட குடும்பத்தை சந்திக்க வர ஆவலா வர ஒரு கணவனா இருக்கலாம், பல ஆசை கனவுகளோட காத்திருக்க ஒரு மணப்பெண்ணா இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். ஆனா அவருக்கு உரிய தவணை முடிஞ்சிருச்சுன்னா அல்லாஹ் ஒரு நொடி முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். அவருக்கு விதிச்ச மலக்குல் மௌத் அவரிடத்துல வந்தே தீருவாரு. யஃப்அலூன மா யுஹ்மரூன். அந்த மலக்குல் மௌத் அல்லாஹ் விட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க, இரக்கம் காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு மரணம் நிகழ்ந்தே தீரும். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே. நம்மளை சுத்தி எத்தனையோ மரணம் நிகழுது. போன ரமதான்ல நம்ம கூட இருந்தவங்க இந்த ரமதான்ல நம்ம கூட இல்ல. இந்த ரமதான்ல நம்ம கூட இருக்கிறவங்க அடுத்த ரமதான்ல நம்ம கூட இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன் நாம முதல்ல இருப்போமானே நமக்கு தெரியாது. மரணம் நமக்கு ரொம்ப சமீபமா இருக்கு. உங்கள யாராச்சும் உறுதியா இப்ப சொல்ல முடியுமா? இந்த பயான் முடியிற வரைக்கும் நான் கண்டிப்பா ஹயாத்தோட தான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? இந்த உரைய நான் முழுமையா முடிப்பேன்ப்பான்னு என்னால சொல்ல முடியுமா? அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மறுமையோட அடையாளங்கள்ல ஒண்ணு மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்கள் அதிகமாயிடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. மறுமை நாள் குறிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன சிறிய அடையாளங்கள் சொன்னாங்களோ அதுல பெரும்பாலான அடையாளங்கள் இன்னைக்கு கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு நமக்கு. மறுமை மிக சமீபமாகிட்டதுக்கு அடையாளமா திடீர் மரணங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நேத்து வரை நம்மோட உணவு உண்டவங்க பேசினவங்க இன்னைக்கு சந்துக்குள்ள செல்றத பாக்குறோம். அவங்கள சுமந்துகிட்டு போனவங்க ஒரு சில தினங்களையும் அவங்க சுமக்கப்படுறத பாக்குறோம். இப்படி திடீர் மரணங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இறைவனை அஞ்சி இறை நம்பிக்கையோட நற்செயல்களை செஞ்சு பாவங்களை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்கு இந்த திடீர் மரணம் அல்லாஹுடைய ஒரு ரஹமத்தா, ஒரு நிம்மதியான முடிவா இருக்கும். அதே நேரத்துல பாவத்துல மூழ்கி மறுமையை மறந்து வாழ்றவங்களுக்கு இது ஒரு தண்டனையா அல்லாஹுடைய கோபத்துக்கான அடையாளமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் எப்பொழுதும் இறைவனை நினைச்சு நற்செயல்கள்ல ஈடுபடக்கூடியவங்களா மரணத்துக்கு தயாரா இருக்க வேண்டும் சகோதரிகளை. நினைச்சு பாருங்க. இப்ப இந்த நிமிஷம் இந்த நொடி மலக்குள் மௌத் நம்ம இடத்துல வந்தாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளோட நிலை என்ன? ஒரு பாவமான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள மலக்குள் மௌத் நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? பாவ மன்னிப்பு தேட முடியுமா? மரணம் தொண்டைக்குழி அடைக்கிற நிலையில நம்முடைய பார்வைகள் நிலை குத்தி நிற்கிற நிலையில ஏற்படுற மனமாற்றத்தை அல்லாஹ் ஏற்பானா? அப்ப செய்யக்கூடிய தௌபா அல்லாஹ் இடத்துல ஏற்கப்படுமா? அது நமக்கு பலன் அளிக்குமா? பிர்அவுனுடைய வாழ்க்கையை பாருங்க. அது நமக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அவன் சத்தியம் எதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்திருந்தான். அவனுக்கு அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களை பல்வேறு அவகாசங்களை தந்தான். ஆனா அப்பயும் அவன் திருந்தல. கால அலா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த இறைவன்னு சொன்னான். இருந்தே அவனோட நிலை என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துச்சு. கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான். உயிர் பிரிகிற தருவாயில அவனோட உயிர் தொண்டைக்குழி அடைக்கிற நேரத்துல ஈமான் கொண்டான். ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். ஆனா அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அவனுடைய ஈமான் ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கொள்ளல. அவகாசம் இருக்கும் போதே பாவங்களை விட்டு விலகி கொள்றது மட்டும் இல்லாம நன்மையான காரியங்களை செய்யறதுல நம்ம தீவிரம் காட்டக்கூடியவர்களா இருக்கணும். இந்த மாதிரி மரணங்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு பல உபதேசங்களை தரான். நம்ம கண் முன்னாடி எத்தனையோ மரணங்களை பாக்குறோம், எத்தனையோ ஜனாசாக்கள் குளிப்பாட்டப்படுறத பாக்குறோம், அவங்களுக்கு கஃன் துணி அணிவிக்கப்படுறத பாக்குறோம், அவங்கள 4 பேர் தோல்ல சுமந்து மையவாடியை நோக்கி தூக்கிட்டு போறத பாக்குறோம்.
அவங்கள நினைச்சு அழுறோம், வேதனைப்படுறோம். ஆனா நமக்கும் இப்படிதான் மரணம் வரும்னு நினைச்சு பாக்குறோமா? நமக்கான கப்ரு குழி, நமக்கான கஃன் துணி அங்க காத்துக்கிட்டு இருக்கே, அதை நினைச்சு பாக்குறோமா? அவங்களோட மரணத்துல இருந்து படிப்பினை பெறுறோமா? கிடையாது. விரைவா மறக்கக்கூடியவங்களா இருக்கும். இதுக்கு உதாரணமா ஒரு சகோதரியோட மரணத்தை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி தன்னோட 4 மகன்களை ரொம்ப சிறப்பா வளர்த்தாங்க. 2 மகன்களும் கணவரும் வெளிநாட்டுல பணியில இருந்தாங்க. 2 மகன்கள் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சகோதரி தன்னோட மூத்த மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. தன்னோட வீட்டை ரொம்ப அழகா புதுப்பிச்சாங்க. வீட்டுக்கு தேவையான, திருமணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரிச்சாங்க. வீட்டுக்கு வரப்போற புது மருமகளுக்காக தேவையான ஆடைகள், அந்த அந்த பொண்ணுக்கு போட போற மகர் நகையெல்லாம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து தங்க போற அந்த உறவினர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முன்கூட்டியே தயார் நிலையில வச்சாங்க. எந்த அளவுக்கு இவங்க தயார் செஞ்சாங்கன்னா, அந்த அந்த கணவன், அந்த மகன்கள்லாம் வந்து திருமணத்துல கலந்துக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. கொரோனா நோயால பாதிக்கப்பட்டு மரணிச்சுட்டாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஆசையா புதுப்பிச்சு வச்சாங்களே அந்த வீடு, அந்த வீட்ல அவங்களோட ஜனாசாவை வைக்க கூட அனுமதி கிடைக்கல. அது கொரோனா மயத்துங்கிறதுனால. அவங்க மரணத்துக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்த உறவினர்கள்லாம் அப்படியே திகைத்து போயிட்டாங்க. அவங்க இந்த திருமணத்துக்காக செஞ்சு வச்சிருக்க ஏற்பாடுகளை பார்த்து, அவங்க சேகரிச்சு வச்சிருக்க பொருள்கள் எல்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரோட மனசுலயும் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க எல்லாரோட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் துன்யா, இதுதான் துன்யாவோட வாழ்க்கை, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பாருங்களேன். இவ்வளவு செஞ்சு வச்சு என்ன புண்ணியம்? அவங்களால எதையாச்சும் அந்த சகோதரியால அனுபவிக்க முடிஞ்சுச்சா? கண் இமைக்கிற நேரத்துல வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த அற்ப வாழ்க்கைக்காக தான் நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி அவங்க மரணத்துக்கு வந்த எல்லாருமே, எல்லாரோட மனசுலயும், அவங்க குடும்பத்தார் மனசுலயும் அந்த சகோதரியோட மரணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த உலக வாழ்க்கைக்காக நாம எதையும் சேர்த்து வைக்க கூடாது. அது மறுமையில நமக்கு உதவ போறது இல்லைன்னு எல்லாரும் உணர்ந்தாங்க. ஆனா ஒரு சில காலம் தான் சகோதரிகளை, மீண்டும் அவங்க இயல்பு நிலைக்கு மாறிட்டாங்க. மீண்டும் உலகம்னு உலக வாழ்க்கைக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. தந்தையை அடக்கம் செய்யறாங்க, தாயை அடக்கம் செய்யறாங்க. ஆனா அடக்கம் செஞ்சு சிறிது காலம்தான் மறக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த உலகத்துல நாம நிரந்தரமா இருந்துட முடியாது. இந்த உலகத்துல நம்ம மரணம் என்னைக்கு இருந்தாலும் நம்மள வந்து அடைஞ்சே தீருங்கிற ஞாபகம் இல்லாம அலட்சியமா நாட்களை கழிக்கிறாங்க. நமக்கு சின்ன வயசு தானே, நமக்கு ஏன் இப்ப மரணம் வரப்போகுது, நம்ம நல்ல ஆரோக்கியமா தானே இருக்கோம், நமக்கு ஏன் மரணம் வரப்போகுதுன்னு அலட்சியமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழ்றப்ப எப்படி வாழ்றாங்க தெரியுமா? என்னமோ தனக்கு மரணமே வராதது போல, தான் இந்த உலகத்துல நிரந்தரமா வாழ போறோங்கிற மாதிரி வாழ்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல நீ ஒரு அந்நியனை போல அல்லது ஒரு வழிப்போக்கனை போல வாழுன்னு சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானதுங்கிறதையும், மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிலையானதுங்கிற இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டக்கூடியதா இருக்கு. மனித மரணத்தை எப்போதும் நினைவுல வச்சிருக்கணும். அவனோட ஆசைகளை தகர்த்து நன்மையான காரியங்கள் செய்யறதுல அவன் கவனத்தை செலுத்தணும்னு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு. இப்போ ஒரு பயணி வெளியூருக்கு ஒரு வேலையா போறாரு, ஒரு 10 நாள் தங்குறாரு. இப்ப அந்த 10 நாளைக்கு தேவையான பொருட்களை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு போவாரா? இல்ல அந்த 10 நாளைக்காக ஒரு இடத்த வாங்குவோம், ஒரு வீட்டை கட்டுவோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி சேர்த்துருவோம்னு சேர்ப்பாரா? கண்டிப்பா இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு விடுதியிலயோ இல்ல தெரிஞ்சவங்க வீட்லயே தங்கி அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்ப பாப்பாரே தவிர இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. நிரந்தரமா தான் எங்க தங்குவாரோ அங்கதான் எல்லா வசதிகளையும் செய்வாரு. தற்காலிகமா தங்க போற இடத்துல யாரும் இவ்வளவு மெனக்கிட மாட்டாங்க. அது போலதான் இந்த உலகம் நமக்கு தற்காலிகமான வாழ்க்கை சகோதரிகளே. மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம மறுமை வாழ்க்கையை அழகாக்க தேவையான விஷயங்களை செய்யறோமா? இந்த உலக வாழ்க்கையை அழகப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கோம். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்கள அழகான முறையில நற்செயல்ல செய்யக்கூடியவங்க யாருங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையும் மரணத்தையும் எந்த நோக்கத்துல படைச்சேன்னு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அப்ப அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா? அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அவனுக்கு பொருத்தமான முறையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தோட அடிப்படைகளையும் அமல்கள் செய்யக்கூடியவர்களா நாம இருக்கோமா? நம்மளோட மறுமை வாழ்க்கைக்கு நாம என்ன தேடி வச்சிருக்கோம்? மரணத்தை சந்திக்க நாம தயாரா இருக்கோமா? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கே, அதுக்கு நாம தயாரா இருக்கோமா? வலன் யுஆஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. உங்களுக்கு உரிய நேரம் வந்துட்டா ஒரு கணம் முந்தவ மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த மரணத்தை நம்ம நினைவு கூர்றோமா? நம்மளோட இறுதி நேரம் எப்ப வேணாலும் நம்மள வந்து அடைய காத்துட்டு இருக்கே, அதை நினைச்சு அஞ்சுறோமா? மரணத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய சக்கராத்துல் மௌத், அத நினைக்கிறோமா? அல்லாஹுடைய தூதரே இந்த நிலையை சந்திச்சிருக்காங்க. அந்த சக்கராத் இலகுவாவதற்கு நம்ம என்ன தேடி வச்சிருக்கோம்? மரணத்துக்கு பிறகு உள்ள மன்னரை வாழ்க்கையை நினைச்சு நம்ம பயப்படுறோமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்? அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர், சுவனத்தை பத்தி நற்செய்தி சொல்லப்பட்ட தூதர் அஞ்சிருக்காங்க கபருடைய வேதனையை நினைச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட வேதனைக்குரிய இடம் அது. அப்ப அந்த கபருடைய வாழ்க்கைக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? இந்த மரணத்தை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தரக்கூடிய படிப்பினைய மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷன் மரணிச்சானா அவனை 3 விஷயம் பின்தொடருமா. அதுல 2 விஷயம் திரும்பிடுமா. ஒண்ணு மட்டும்தான் அவன் கூடவே தங்கிடும்னு சொல்றாங்க. அவன் கூட வந்துட்டு திரும்புற அந்த 2 விஷயம் அவனோட குடும்பமும் அவன் தேடி வச்ச செல்வமும். ஆனா அவன் கூடவே இருக்க போறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை சொல்றாங்க தெரியுமா? அவன் இந்த உலகத்துல செய்யக்கூடிய அமல்களை சொல்றாங்க. அப்ப நம்மளோட கபரு விசாலமாவதற்கு, ஒளி நிறைந்தது, அப்படியே சொர்க்கத்தோட இன்பங்கள் நிறைஞ்சது ஆகுறதுக்கு தேவையான அமல்களை நம்ம கிட்ட இருக்கா? நம்ம தேடி வச்சிருக்கோமா? அப்ப மரணம்னு ஒண்ணு இருக்கு, மறுமைன்னு நமக்கு ஒரு நிரந்தர வாழ்வு இருக்குன்னு அதுக்கான அமல்கள் சேகரிக்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டாமா? இதையெல்லாம் நம்மளோட மரண சிந்தனை நமக்கு நினைவூட்டக்கூடியதா இருக்கு. ஒரு மனுஷன் மரணத்தோட சிந்தனை இல்லாம மரணத்தை மறந்து வாழ்றானா அவனோட நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? வணக்க வழிபாடுகள்ல, இபாதத்துகள்ல ஆசை ஆர்வம் இல்லாம போயிடும். செஞ்ச பாவங்களை நினைச்சு பாவ மன்னிப்பு தேட மாட்டான். இந்த துன்யா வாழ்க்கை மீது அவனுக்கு மோகம் ஆசை அதிகமாயிடும். கடைசி அவனோட உள்ளம் எப்படி ஆயிடும் தெரியுமா? அப்படியே இறுகி கடினமாயிடும். அல்லாஹ் மேல பயமே இல்லாம போயிடும். நரகத்தை நினைச்சு அஞ்சவே மாட்டான். மறுமையை நினைச்சு ஒரு துளி கண்ணீர் விட மாட்டான். அத பத்தி எல்லாம் பேசினா கூட அவனோட உள்ளத்துல ஒரு சிறு நடுக்கம் கூட ஏற்படாது. அதே சமயம் ஒரு மனுஷன் மரணத்தை பத்தி சிந்திக்கிறானா அவனோட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல நடக்க இருக்க பல தவறுகள் நடக்காம போயிடும். பெரிய பெரிய பாவங்கள்ல இருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நல்ல அமல்கள் செய்யக்கூடியவனா இருப்பான். அன்பிற்குரிய சகோதரிகளே, எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பாவம் செய்யணும்னு உங்க மனசு தூண்டுதா? உங்களால இபாதத்துகள்ல நாட்டம் இல்லையா? இபாதத்துகள் செய்ய முடியலையா? குரானை கையில எடுக்க முடியலையா? பயான்கள், நல்ல பயான்களை கேட்க முடியலையா? ஒண்ணுமே இல்ல சகோதரிகளே. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களோட பயணிச்சவங்கள எத்தனை பேர் மரணிச்சிட்டாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்க கூட இந்த உலகத்துல பயணிச்சவங்கல்ல எத்தனை பேரோட மரணத்தை, எத்தனை பேரோட ஜனாசாக்களை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரோட ஜனாசாக்களை உங்களால பார்க்க முடியலன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மரணிக்கக்குள்ள அவங்களோட நிலை என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அவங்களோட குடும்பம், குழந்தைகளோட நிலை இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நீங்க யோசிச்சாலே போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி ஹாதி மில்லதாத், எல்லா உலக இன்பங்களையும் துடைத்து இருந்துட்டு உங்களை தொலை வைக்கும், இபாதத்துக்கள் செய்ய வைக்கும், மறுமை வாழ்வை நினைச்சு மன்னரை நினைச்சு உங்களை அழ வைக்கும். அதுதான் சகோதரிகளை மரணம். இது போல பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வா அந்த மரண சிந்தனை நமக்கு கிடைக்குது. மரண சிந்தனை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. மரணத்தை பத்தின சிந்தனைய உள்ளத்துல பசுமையாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கையை வாழணும் சகோதரிகளை. இந்த உரை உங்களோட மனசுல, உங்களோட உள்ளத்துல ஏதாச்சும் ஒரு ஓரத்துல ஒரு சின்ன தாக்கத்தையாச்சும் ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புறேன். மரணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் வந்தடையக்கூடியதா இருக்கு சகோதரிகளை. அந்த மரணத்தை நாம சந்திக்கிறதுக்கு முன்னால நாம் அதுக்கு தயாரானவர்களாக, அல்லாஹுவை சந்திக்கும் போது பெரும் மகிழ்ச்சியோடு சந்திக்கும் மனிதர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடியவர்களாக, நாளை மறுமையில உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.